செல்ஃபி நம்பர்ஸ். நார்மலாக 25ன்ற நம்பரை பார்க்குறப்ப அதை சிம்பிளாக 25ன்னு மட்டும்தான் படிப்போம். பட் மேத்தமெட்டிக்ஸ் நமக்கு இந்த நம்பரை இன்னொரு விதமாக யோசிக்க கற்றுக் கொடுக்குது. ஒரு நம்பர் எப்போதுமே டிஜிட்ஸாக இல்லைன்னா ஒரு ஃபைனல் ஆன்சராக மட்டும் இருக்க வேண்டியதில்லை. சில நேரத்தில் அந்த நம்பரே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ ஒரு கொஷின், ஒரு நம்பர் அதோட ஓன் டிஜிட்ஸை யூஸ் பண்ணி தன்னைத்தானே ரீக்ரியேட் பண்ணிக்க முடியுமா? ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 25 இதோட டிஜிட்ஸ் 2 and 5. இந்த ரெண்டு டிஜிட்ஸை ஒரு நம்பராக மட்டும் பார்க்காம மேத்தமெட்டிக்கல் பில்டிங் பிளாக்ஸாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். 5ஐ பேஸாகவும் 2ஐ எக்ஸ்பொனண்ட்டாகவும் எடுத்துக்கிட்டால் 5² = 25ன்னு கிடைக்குது. இங்கே என்ன நடந்துச்சு? முதல்ல 25ஐ எடுத்தோம், அதோட ஓன் டிஜிட்ஸான 2 and 5ஐ யூஸ் பண்ணி திரும்ப 25ஐ பில்ட் பண்ணிட்டோம். இதுதான் செல்ஃபி நம்பர்ஸோட பேசிக் ஐடியா. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 145 இதோட டிஜிட்ஸ் 1, 4, 5. இந்த முறை ஃபேக்டோரியல்ஸை ஒரு கனெக்டராக யூஸ் பண்ணலாம். 1 ஃபேக்டோரியல் + 4 ஃபேக்டோரியல் + 5 ஃபேக்டோரியல். ஃபேக்டோரியல்னால் என்ன? அந்த நம்பரில் ஸ்டார்ட் பண்ணி ரிவர்ஸில் 1 வரைக்கும் இருக்கிற எல்லா பாசிட்டிவ் இண்டீஜர்ஸையும் வரிசையாக மல்டிப்ளை பண்ணுறது தான். ஸோ 1 ஃபேக்டோரியல் 1, 4 ஃபேக்டோரியல் 24, 5 ஃபேக்டோரியல் 120. அதனால் 1 + 24 + 120 = 145. அகைன் அதே நம்பர் அதோட சொந்த டிஜிட்ஸை யூஸ் பண்ணியே தன்னைத்தானே ரீக்ரியேட் பண்ணிடுச்சு. இதுலேருந்து ஒரு முக்கியமான ஐடியா நமக்கு கிடைக்கிது. ஒரு டிஜிட்டுக்கு ஒரே ஒரு ரோல் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே டிஜிட்ஸை டிஃப்ரெண்ட் மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸில் டிஃப்ரெண்ட் வேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு லெகோ மாடல் மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். டிஜிட்ஸ் நம்ம பில்டிங் பிளாக்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அந்த பிளாக்ஸை கனெக்ட் பண்ணுற கனெக்டர்ஸ். அடிஷன் ஒரு விதமாக கனெக்ட் பண்ணும், மல்டிப்ளிகேஷன் இன்னொரு விதமாக கனெக்ட் பண்ணும், பவர்ஸ் ஒரு புதிய ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணும், பெராந்தசிஸ் எந்த பிளாக்ஸ் ஒன்றா குரூப் ஆகணுன்றதை டிசைட் பண்ணும். ஸோ நாம் ஜஸ்ட் கால்குலேஷன் பண்ணலை, நாம் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுறோம். ஒரு நம்பரை ஆன்சராக மட்டும் பார்க்காம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனாக பார்க்க ஆரம்பிக்கிறோம். அண்ட் இந்த லெகோ ஐடியா தான் செல்ஃபி நம்பர்ஸ்லேருந்து செல்ஃபி ஃப்ராக்ஷன்ஸ்க்கு மூவ் ஆகிறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேம் ஐடியாவை ஃப்ராக்ஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். செல்ஃபி நம்பர்ஸில் ஒரு நம்பரை அதோட ஓன் டிஜிட்ஸை யூஸ் பண்ணி ரீபில்ட் பண்ணோம். ஆனால் ஃப்ராக்ஷனில் என்ன ஸ்பெஷல்? இங்கே நமக்கு ஒரு நம்பர் மட்டும் இல்லை, ஒரு நியூமரேட்டரும் ஒரு டினாமினேட்டரும் இருக்குது. அதோட டிஜிட்ஸையும் நம்ம பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி மாற்றலாம். டிஜிட்ஸை சேம் ஆர்டரில் வச்சுட்டு எங்கே ஸ்ப்ளிட் பண்ணலாம், எந்த ஆப்ரேஷனை இன்சர்ட் பண்ணலான்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதாவது டிஜிட்ஸை மாற்றலை, அதை கரெக்ட் பண்ணுற விதத்தை மாற்றுறோம். அப்படி தான் நம்ம செல்ஃபி ஃப்ராக்ஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். செல்ஃபி ஃப்ராக்ஷன்ஸில் எந்த ஆப்ரேஷனை யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் உருவாகும். முதல்ல ஆடபிள் செல்ஃபி ஃப்ராக்ஷனை பார்க்கலாம். இங்கே அடிஷன் தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனை கனெக்ட் பண்ணுற ஆப்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம டிஜிட் சீக்வன்ஸ் 18, 26, 734. இந்த டிஜிட்ஸை இதே ஆர்டரில் வச்சுட்டு 18 + 26 + 734ன்னு கனெக்ட் பண்ணலாம். இதுதான் ஒரு ஆடபிள் கன்ஸ்ட்ரக்ஷன். ஆனால் இங்கே ரியல் சேலஞ்ச் 18 + 26 + 734 கால்குலேட் பண்ணுறது இல்லை. இந்த டிஜிட்ஸை எங்கே ஸ்ப்ளிட் பண்ணால் நம்ம மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் சரியாக ஒர்க் ஆகும், அதுதான் இந்த பசிலில் இன்ட்ரெஸ்டிங் பார்ட். இப்போ நம்ம கனெக்டரை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். அடிஷனுக்கு பதிலாக சப்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 20, 435, 7. இந்த குரூப்ஸை சப்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி 20 - 435 - 7ன்னு கனெக்ட் பண்ணலாம். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். நம்ம டிஜிட்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணவே இல்லை, ஒரிஜினல் ஆர்டர் அப்படியே தான் இருக்குது. சேஞ்ச் ஆனது என்ன? டிஜிட்ஸை கனெக்ட் பண்ணுற ஆப்ரேஷன் மட்டும்தான். ஆடபிள் செல்ஃபி ஃப்ராக்ஷனில் அடிஷன் நம்ம கனெக்டர், சப்ட்ராக்ஷன் செல்ஃபி ஃப்ராக்ஷனில் சப்ட்ராக்ஷன் நம்ம கனெக்டர். ஸோ இங்கேயும் ரியல் சேலஞ்ச் கால்குலேஷன் பண்ணுறதுல மட்டும் கிடையாது, கரெக்ட் ஸ்ப்ளிட்டை கண்டுபிடிக்கிறது தான். இது ஒரு லெகோ மாடலில் சேம் பீசஸை டிஃப்ரெண்ட் வேஸில் கனெக்ட் பண்ணி நம்ம நினைக்கிற ஸ்ட்ரக்சர் உருவாகுதான்றதை செக் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது, அடிஷன் சப்ட்ராக்ஷனை மட்டும் நம்ம ஆப்ஷனில் கிடையாது, மல்டிப்ளிகேஷனையும் யூஸ் பண்ணலாம். இதுதான் டாட்டபிள் செல்ஃபி ஃப்ராக்ஷன். பவர்ஸையும் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்குள்ளே கொண்டு வரலாம். அது பொட்டென்ஷியபிள் ஃபார்ம்.
அதோடு நிற்காம அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், பவர்ஸ், பெராந்தசிஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸை கம்பைன் பண்ணவும் முடியும். இப்போ நம்ம லெகோ பிளாக்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட் கனெக்டர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிப்ளிகேஷனை பார்ப்போம். 1, 36, 24 இந்த டிஜிட்ஸை சேம் ஆர்டரில் வச்சுட்டு 1 டைம்ஸ் 36 டைம்ஸ் 24ன்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். சேம் பீசஸ், சேம் ஆர்டர், பட் டிஃப்ரெண்ட் மேத்தமெட்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ இந்த பஸ்ஸில் இன்னும் கொஞ்சம் சேலஞ்சாக மாற்றி பார்க்கலாம். மல்டிப்ளிகேஷனை கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே கொண்டு வரலாம். அதோட அடிஷனையும் கம்பைன் பண்ணலாம். சடனாக நம்ம முன்னாடி நிறைய பாசிபிலிட்டிஸ் ஓப்பன் ஆகுது. இந்த 2 டிஜிட்ஸை ஒரே பிளாக்ல வைக்கலாமா, இல்லை ஸ்ப்ளிட் பண்ணலாமா, இங்கே அடிஷன் பெட்டராக ஒர்க் ஆகுமா, இல்லை மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாமா, பெராந்தசிஸ் யூஸ் பண்ணி சில டிஜிட்ஸை குரூப் பண்ணலாமா, இப்படி ஒவ்வொரு பாசிபிலிட்டிஸையும் ட்ரை பண்ணுறோம். ஒர்க் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணுறோம். ஒர்க் ஆகலைன்னா நெக்ஸ்ட் பாசிபிலிட்டிக்கு மூவ் ஆகிறோம். இது தான் ஒரு சர்ச் ப்ராப்ளம் மாதிரி ஒர்க் ஆகுது. பாசிபிலிட்டிஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், ஒவ்வொன்றையும் டெஸ்ட் பண்ணுறோம், ஒர்க் ஆகிற கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஒரு வேலிட் கன்ஸ்ட்ரக்ஷன் கிடைச்சோன்னே அங்கேயே ஸ்டாப் பண்ணணுமா, இல்லைன்னா அது ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுதான்றதை கண்டுபிடிக்கணுமா, இல்லை அந்த பேட்டர்னை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்கு தான் பேட்டர்ன் செல்ஃபி ஃப்ராக்ஷன்ஸ் வருது. ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக அதே ரூலை ஃபாலோ பண்ணுற ஒரு ஹோல் ஃபேமிலி ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸை டிஸ்கவர் பண்ணலாம். இதை ஒரு லெகோ ட்ரெயின் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கேரேஜ் பில்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இன்னொன்று ஆட் பண்ணுறோம், திரும்ப இன்னொன்று. ட்ரெயின் நீளமாயிட்டே போகுது, ஆனால் பேசிக் டிசைன் மட்டும் சேமாக இருக்கும். ஒரு வேலிட் கன்ஸ்ட்ரக்ஷன் கிடைச்சதோட பசில் முடிஞ்சிடாது. அதே ஃப்ராக்ஷனை இன்னொரு வேல கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா? ஒரு லெகோ மாடலை இமேஜின் பண்ணுங்கள். ஒரு ஃபினிஷ்டு ஸ்ட்ரக்சர் நம்மக்கிட்ட இருக்குது, ஆனால் அதே பீஸை வேறு விதமாக கனெக்ட் பண்ணி அதே வேல்யூவை தரக்கூடிய இன்னொரு ஸ்ட்ரக்சரை உருவாக்க முடியும். அதுதான் ஈக்குவலன்ட் செல்ஃபி ஃப்ராக்ஷன். சேம் வேல்யூ, டிஃப்ரெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்ன் ஃபேமிலியை பார்க்கலாம். டிஜிட் ஸ்ப்ளிட் பேட்டர்ன். இங்கே டிஜிட்ஸை பர்டிகுலர் செக்ஷனாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஒரு செக்ஷன் க்ரோ ஆகுது, ஆனால் அதே ஸ்ட்ரக்சரல் ரூல் தொடர்ந்து ஒர்க் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் 32, 332, 3332, 33332. இங்கே என்ன நடக்குது? ஒரு ஸ்டெப்லையும் அதே பொசிஷனில் இன்னொரு 3யை இன்சர்ட் பண்ணுறோம். நம்பர் நீளமாயிட்டே போகுது, ஆனால் பேசிக் ஸ்ட்ரக்சர் அதே தான். இது ஒரு லெகோ மாடலில் அதே இடத்துல இன்னொரு லெகோ பிளாக்கை தொடர்ந்து ஆட் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட்டு சிமெட்ரி. ஒரு பாலிண்ட்ரோமுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. லெஃப்ட் டு ரைட் படித்தாலும் ரைட் டு லெஃப்ட் படித்தாலும் சேமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 121 அல்லது 1331. பாலிண்ட்ரோமிக் செல்ஃபி ஃப்ராக்ஷனில் இந்த விஷுவல் சிமெட்ரியையும் மேத்தமெட்டிக்கல் ஸ்ட்ரக்சரில் ஒரு பார்ட்டாக ஆகுது. ஸோ நம்ம 2 கொஷின் கேட்கலாம். டஸ் த மேத்தமெட்டிக்ஸ் ஒர்க் அண்ட் டஸ் த நம்பர் ஹாவ் அ சிமெட்ரிக் ஸ்ட்ரக்சர்? அதாவது இங்கே மேத்தமெட்டிக்ஸில் வேல்யூ மட்டும் முக்கியம் இல்லை, விஷுவல் ஸ்ட்ரக்சரும் முக்கியம். இப்போ கொஞ்சம் ஸ்டெப் பேக் பண்ணி முழு பிக்சரை பார்க்கலாம். நாம் பார்த்தது செல்ஃபி நம்பர்ஸ், செல்ஃபி ஃப்ராக்ஷன்ஸ், ஈக்குவலண்ட் ரெப்ரசன்டேஷன்ஸ், மல்டிப்ளிகேட்டிவ் பேட்டர்ன்ஸ், டிஜிட் ஸ்ப்ளிட் பேட்டர்ன்ஸ், பாலிண்ட்ரோமிக் பேட்டர்ன்ஸ், சேம் டிஜிட் பேட்டர்ன்ஸ். இதெல்லாம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஆனால் இது எல்லாத்துலேயுமே நாம் ஒரு ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்கிறோம், அதோட ரூலை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம், டெஸ்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் கேன் திஸ் பேட்டர்ன் கண்டினியூ, இதையும் செக் பண்ணுறோம். இப்போ இந்த செல்ஃபி நம்பர்ஸை கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு பஸ்ஸில் கம்ப்யூட்டருக்கு கொடுத்துட்டோன்னு இமேஜின் பண்ணுங்கள். நாம் கம்ப்யூட்டர்கிட்ட கேட்கலாம், இந்த டிஜிட்ஸை யூஸ் பண்ணி இன்னொரு வேலிட் ரெப்ரசன்டேஷனை கண்டுபிடிக்க முடியுமான்னு. கம்ப்யூட்டர் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ப்ளிட்டை ட்ரை பண்ணோம், அப்புறம் அடுத்ததை அடிஷனை ட்ரை பண்ணும், சப்ட்ராக்ஷன் பண்ணும், மல்டிப்ளிகேஷன், ரிசல்ட்டை செக் பண்ணும். ஒர்க் ஆகலைன்னா நெக்ஸ்ட்டு பாசிபிலிட்டிஸை ட்ரை பண்ணும். இதுதான் அல்காரிதமிக் சர்ச்சுக்கு சிமிலர். ஒரு பெரிய ப்ராப்ளமை சின்ன சின்ன சாய்ஸஸாக பிரேக் பண்ணுறோம், பாசிபிள் சொல்யூஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், ஒவ்வொன்றையும் டெஸ்ட் பண்ணுறோம். ஒர்க் ஆகலைன்னா அதை ரிஜெக்ட் பண்ணுறோம். எப்பெல்லாம் பேட்டர்ன் தொடர்ந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கோ அதுக்கு ஒரு ரூலாக இல்லைன்னா அல்காரிதமாக க்ரியேட் பண்ணி வைக்கிறோம். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் கேட்ட கொஷினை நினச்சி பாருங்கள். கேன் அ நம்பர் ரீபில்ட் இட் செல்ஃப்?
சிம்பிள் கொஷினாக ஸ்டார்ட் ஆனது. எவ்வளோ தூரம் வந்திருக்கோம். டிஜிட்ஸ் பில்டிங் பிளாக்ஸை பார்த்து கற்றுக்கிட்டோம். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அந்த பிளாக்கை எப்படி கனெக்ட் பண்ணுதுன்றதை கற்றுருக்கோம். செல்ஃபி நம்பர்ஸ்லேருந்து செல்ஃபி ஃப்ராக்ஷனுக்கு எப்படி மூவ் ஆகுதுன்றதை பார்த்தோம். செல்ஃபி ஃப்ராக்ஷனுக்கு மல்டிபிள் ரெப்ரசன்டேஷன் இருக்க முடியுன்றதை டிஸ்கவர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பேட்டர்ன்ஸ் எப்படி க்ரோ ஆகி ஒரு ஹோல் ஃபேமிலியாக மாறுதுன்றதை பார்க்குறோம். ஃபைனலாக இந்த ஹோல் வே ஆஃப் திங்கிங்கை கம்ப்யூட்டர் சயின்ஸோட கனெக்ட் பண்ணுறோம். ஏன்னா இதோட ரியல் ரீசன் நம்பர்ஸை கண்டுபிடிக்கிறது கிடையாது, ஒரு ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறோன்றதுல இருக்குது. அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு நம்பரை பார்க்கும்போது வாட் நம்பர் இஸ் திஸ்னு மட்டும் கேட்காதீங்க. அதுக்கு பதிலாக வாட் கேன் ஐ பில்ட் வித் தீஸ் டிஜிட்ஸ்னு கேளுங்க. கேன் ஐ ஃபைண்ட் அன் another representation? Can I discover a pattern? Can I extend the pattern? Can I turn that pattern into a rule? ஏன்னா சில நேரத்தில் மேத்தமெட்டிக்ஸுன்றது ஆன்சரை கண்டுபிடிக்கிறது இல்லை. ரியல் சேலஞ்ச் என்னென்னா அந்த நம்பர்ஸால் என்ன செய்ய முடியுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும்.